எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் ஃபிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எனக்கு வந்து ஷேர் பண்ண ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் வளராமல் இருந்தது முடி. ரொம்ப கொட்டவும் இல்லை, வளரவும் இல்லை. ஆனால் இப்போ வளர்ந்துருச்சு. அதுவும் இவ்வளோ வளர்ந்துருச்சு. அதனால உங்களுக்குலாம் வந்து எப்படா அதை ஷேர் பண்ணுவோம் சார், பக்காவாக நம்ம வந்து ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி பக்காவாக இது வந்த அப்புறம் நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி வந்து இவ்வளோ இன்ச்சஸ் ஆஃப் முடி வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 months கேப்ல நான் வளர்த்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீஸ் மேக்கப்பில் வீடியோஸ் வந்து திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்களில் வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். பாப்பா வச்சுட்டு 3 வீடியோஸ், அதுவும் 2 சேனலில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் உங்கள் சப்போர்ட்டை தான் என்னை வந்து என்ன சொல்கிறது, விட்டாப்புடியாக பண்ணணும், நம்ம முன்னேறணுன்றதுக்கு வந்து ரொம்ப உந்துதலாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்தந்த விஷயங்கள் நான் பண்ணிட்ட அப்புறம் 4-5 வருஷமாக வளராமல் இருந்து அட்டம் பிடிச்சி வளராமல் இருந்த என் முடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என் பம்மு கீழே முடி வளர்கிற அளவுக்கு வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹேர் ஃபாலும் வந்து நல்லாவே குறைஞ்சிச்சு. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வளர்றது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுதலும் வந்து கண்டிப்பாக குறையும். இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த முடி கொட்டுதல் ஹெவியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து நீங்கள் முதல்ல டாக்டர்கிட்ட போங்க. யூடியூப்பில் பார்த்து இதை தடவுறது அதை தடவுறது, இல்லை நான் சொல்கிறத கேட்குறது எதுவுமே வேணாம். எல்லாம் மீறி நம்ம சில விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்கும்போது ஏதோ நம்ம உடம்புக்குள்ளே பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால தயவு செஞ்சு போங்க. நீங்கள் எதுலையாவது குறைபாடாக இருப்பீங்க, இல்லை என்ன பிரச்சனைனே தெரியாது. உங்கள் உடம்புல பிரச்சனைங்க, முடி இல்லை, அதை தான் முடி காமிக்குது நிறைய கொட்டும் போது. அதனால தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. இது ஹெல்த்துக்கும் நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு உள் மனசில் ஃபீல் ஆகுது. அது என் ஸ்டாமினா வச்சா என்னன்னு தெரில. கருவேப்பிலை காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 10-15 இலை, பெரிய இலையாக வந்து நல்லா கழுவிட்டு அதை அப்படியே நல்ல மென்று அந்த ஜூஸை வந்து அந்த வாயும் வந்து இதனால் வந்து ஒரு ஹெல்த்தி ஆகுது. ஸோ நல்ல மென்று நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் வர அப்படியே முழுங்கணும். இது வந்து நான் இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஸோ இது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. கருவேப்பிலையும் முடி வளர்கிறதுக்கு மட்டும் இல்லை, முடி கொட்டுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை போன வீடியோவில் இதை சொல்லும் போது கசக்குமான்லாம் கேட்குறீங்க. கசப்பு உடம்புக்கு ரொம்ப முக்கியங்க. நிறைய டாக்ஸின்ஸ், கெட்ட விஷயங்களை அதை வெளிக்கொண்டு வரும். ஸோ அதனால் கசப்பே சாப்பிடாம நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது உடம்புக்கு பின்னாடி ரொம்ப பெரிய பாதிப்பு. கசப்புன்றது நம்ம வாழ்க்கையில் வாயில் சேர்த்தே ஆகணும். நம்ம டயட்டில் கசப்பு ரொம்ப அவசியம். இந்த கருவேப்பிலை அவ்வளோ கசப்பு கிடையாது, ஆனால் கசப்புன்றது ரொம்ப முக்கியங்க. அதனால் அதை சேர்க்காமலாம் இருக்காதீங்க. அடுத்தது மர சீப்பு, உடன் கோம். இது வந்து ஜூசி கெமிஸ்ட்ரியில் நான் வாங்கினேன். அதுக்கு லிங்க் இருந்தால் நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் செஞ்ச சீப்பு அது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சேன். பிளாஸ்டிக் சீப்லாம் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி சீப்புகள் நான் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தேன். இது அந்த முடி கொட்டுதல் வந்து டிக்ரீஸ் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னத்துல முடி வளரவும் ஆரம்பிச்சது இது மாதிரி பயன்படுத்தும் போது. ஸோ அதனால தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் கோம்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இதுவும் ஒரு ஃபீலிங்கும் நல்லா இருக்குங்க. அந்த உட்லேருந்து வர்றது இந்த ஸ்மெல்லு, அப்புறம் அந்த கோம் பண்ணும்போதே அந்த ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த உட்டு கோம்புனாலே அது ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து இந்த மைக்ரோஃபைபர் டவல்ஸ். இது நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு டிப்பு. மைக்ரோஃபைபர் டவல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து முடி அந்த ஸ்ப்ளிட்டன்ஸு, இந்த முடி உதிரி போகுது பார்த்தீங்களா, கட்டாயெல்லாம், அதெல்லாம் வந்து நீங்கள் மற்ற டவல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆகும். மைக்ரோஃபைபர் டவல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஈரத்தன்மையும் அது சீக்கிரமாக உறிஞ்சிடும். அது ரொம்ப உண்மை. ரொம்ப நல்லா இருக்குது இந்த மைக்ரோஃபைபர் டவல். நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சுது. அந்த டவல்லே இந்த ஒரு முடியுமே இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இது எந்த மைக்ரோஃபைபர் டவலும் வாங்கலாம். நான் வாங்கின லிங்க் வேணால் உங்களுக்கு அமேசான் லிங்க்கில் தான் நான் வாங்கினேன். 2 டவல் 250 ரூபாய்ன்னு நினைக்கிறேன் வாங்கினேன். அதோட லிங்க் நான் வேணால் கீழே போட்டுருப்பேன். ஸோ இந்த வே ஆஃப் இந்த ஒரு மெத்தடும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து ரோஸ்மேரி ஆயில்.
ரோஸ்மேரி ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரூவனான ஒரு விஷயம், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எசென்ஷியல் ஆயில் அது. ஸோ அதை வந்து நான் நைட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் என்னோட ஸ்கேல்பில் போட்டுட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுப்பேன். அப்படியே சாஃப்டாக மெதுவாக மசாஜ். உங்களுக்கு மசாஜ் பண்ண ஆள் இருந்தாலும் இன்னும் சூப்பர் தான். நல்லா உங்களுக்கு டைம் இருக்கிற வரையும் மசாஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோதான் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நான் மசாஜ் பண்ணுவேன். பட் ரோஸ்மேரி ஆயில் அமேசிங் ஃபார் ஹேர் க்ரோத். ஹேர் க்ரோத்னாலே ரோஸ்மேரி ஆயில் தான் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஜூசி கெமிஸ்ட்ரியோடது யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்தந்த விஷயங்கள் இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு முடி வளர ஆரம்பிச்சுது. முடி கொட்டுறதும் வந்து நல்லா குறைஞ்சிது. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய முடி கொட்டுதுன்னா தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போங்க. சரிங்களா? ஓகேங்க. ஆஸ் வெல் அஸ் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் இதை பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் ஒரு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதை நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எனக்கு கமெண்ட்ஸ் வருது. ஸோ அந்த வீடியோ பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.